மன்னா 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் தாவீதுக்கு எப்படி ஒரு வெற்றியை கொடுத்தார். தாவீது யுத்த களத்துல தனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து நின்றபடினால் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் பெரிய ராட்சதனை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பின்பாக எருசலேமுக்குள்ளாக அவர்கள் எல்லோரும் வந்தபோது ஒரு பெரிய பாடல், ஜெய பாடல் துணி அங்கு கேட்கப்பட்டது. அதுல சொல்லும்போது அவங்க இப்படி பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். யுத்த களம் தாவீதை அரண்மனைக்குள் கொண்டு சென்றது. யுத்த களத்துல தாவீது முறியடிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக தாவீது கர்த்தருடைய நோக்கத்தின்படி ஒரு அரண்மனைக்குள் செல்ல வேண்டிய ஒரு சூழலை கொண்டு வந்தது. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொரு யுத்தங்களும் உங்களை முறியடிப்பதற்காக அல்ல, உங்களை மேலான இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவதற்காக. தாவீதுக்கு மேலான இடங்களுக்கு போவதற்கு அது ஒரு ஏதுவாக இருந்தது. அது முதல் படியாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க சந்திக்கிற யுத்தங்கள், இன்றைக்கு நீங்க சந்திக்கிற சவால்கள் உங்களை மேலான இடங்களுக்கு கொண்டு செல்லும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்திலே உங்களை இணைத்து வைத்துக் கொள்ளும். தாவீது கர்த்தருடைய நோக்கத்துல இணைந்திருக்க அது உதவியா இருந்தது. அவை சோர்ந்து போகாதீங்க. யுத்தங்கள் உங்களை முறியடிப்பதற்கல்ல, உங்களை மேலான இடங்கள் கொண்டு போக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யுத்தங்களை எல்லாம் முறியடிக்கிறதுக்கல்ல, யுத்தங்களை எங்களை மேலான இடங்கள் கொண்டு போவதற்காக. எங்களுக்கு இன்னைக்கு வருகிற சவால்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த யுத்தங்களை செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம். ஆகவே நீர் எங்களை மேலான இடங்களில் கொண்டு போய் நிறுத்த போறக்காக ஸ்தோத்திரம். ஒருவராகிலும் சோர்ந்து போயிடாதபடி, எனக்கேன் இவ்வளவு போராட்டங்கள், நான் எப்பயுமே யுத்த களத்துல தான் நிக்கணுமா என்று சொல்லி அவங்க சோர்ந்து போயிடாதபடி கர்த்தர் அவங்களை மேலான இடங்களிலே கொண்டு போய் நிறுத்துவீராக. தாவீதுக்கு உதவி செய்தவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.